வணக்கம் நண்பர்களே. நம்ம உணவு சம்பந்தமாகவும் சமையல் எண்ணெய் சம்பந்தமாகவும் நிறைய வீடியோ போட்டிருந்தோம். ரொம்ப எல்லாரும் நல்லா வரவேற்றிருந்தீங்க. இன்னைக்கு ஒரு புதுசான ஒரு விஷயத்தை பார்க்க போறோம். அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, பெரும்பான்மையான மக்கள் இன்னைக்கு ஹேர் டை எனப்படக்கூடிய தலை சாயத்தை பயன்படுத்துறது வழக்கமா போச்சு. தெரிஞ்சோ தெரியாமலோ எல்லாருமே யூஸ் பண்றோம். ஆனா இந்த தலை சாயத்தினால நிறைய ஒரு உபாதைகள் வரும் அப்படிங்கிறத நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஆனா அவங்க எல்லாரும் சொல்லாத ஒரு விஷயம், நம்ம அந்த தலை சாயத்தை யூஸ் பண்ணும்போது, அதாவது ஹேர் டை யூஸ் பண்ணும்போது எப்படி குளிக்கிறது, இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இதுல தான் ஆபத்தே ஒளிஞ்சிருக்கும். இப்ப அதை கொஞ்சம் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். புதுசா நம்ம சேனலை பார்க்குறவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நம்ம போடுற புது வீடியோ எல்லாம் சேரும். ஏற்கனவே நம்மளோட சப்ஸ்கிரைபராக இருந்து நமக்கு ஆதரவு தர்றவங்க உங்களோட நண்பர்களுக்கு நிறைய ஷேர் பண்ணுங்க. இதுவரையில் நீங்கள் கொடுத்த ஆதரவுனால தான் நம்ம 10,000 சப்ஸ்கிரைபரை குறுகிய காலத்தில் தாண்டி இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நார்மலாக ஒரு டை அடித்து ஒரு 1/2 hour அதை விட்டுட்டு அப்படியே ஒரு ஷவர் பாத் இருக்கிறவங்க, மேலே ஓவர் ஹெட் டேங்க் இருக்கிறவங்க குளிக்கிறப்ப நிறைய தண்ணியை செலவு பண்ணுவாங்க. அந்த ஹேர் டை போயிடும். அது போயிடும்னா நான் எக்ஸஸாக இருக்கிற ஹேர் டை, அதிகமாக இருக்கிற ஹேர் டை போயிடும். அந்த முடிக்கு அந்த கருப்பு சாயம் கொடுக்குற ஹேர் டை அப்படியே அதில் நின்றோம். ஆனால் இப்போ ஒரு கிராமத்தில் இல்லை நார்மலாக ஓவர் ஹெட் டேங்க் இல்லாதவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டிங்கன்னா, பர்டிகுலராக லேடிஸ் ஒரு பக்கெட்டில் தண்ணியை பிடிச்சி கொண்டுட்டு போய் அந்த ஹேர் டை போட்ட அன்னைக்கு மேலே தலைக்கு தண்ணியை ஊற்றி குளிப்பாங்க. இதில் ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக ஒரு ஹேர் டை குளிக்கிறதுக்கு நீங்கள் ஒரு வித்தியாசமான அணுகுமுறையை கையாளணும். நார்மலாக குளிக்கிற மாதிரி அப்படியே தலையில் தண்ணி ஊற்றணும், சோப்பை போட்டோன்னு இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் நீங்கள் தலைக்கு தண்ணி ஊற்றி அந்த ஹேர் டை சாதாரண தண்ணியிலேயே ஃபுல்லாக வெளியில் வந்துடுற அளவுக்கு நீங்கள் கழுவணும். இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு தலைக்கு தண்ணி ஊற்றிட்டு கழுவும் போது அந்த ஹேர் டையில் அந்த நீங்கள் முடியை தொட்டு பார்த்தீங்கன்னாலோ இல்லை அந்த தண்ணி தலையிலிருந்து வடிகிற தண்ணியை பார்த்தீங்கன்னா கருப்பாக இருக்கக்கூடாது. அதுக்கு அப்புறமேட்டு தான் நீங்கள் ஷாம்புவோ சோப்போ போடணும். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் தலைக்கு தண்ணியை ஊற்றி கழுவிடணும். அடுத்தது சோப்பு போடுறதுமே பார்த்தீங்கன்னா ஒரு மைல்டான சோப், அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஹார்டாக இல்லாத சோப், பேபி சோப் இந்த மாதிரியான சோப் போடலாம், ஷாம்பு போடலாம். இந்த ஷாம்பு போட்டு கழுவுனதுக்கு அப்புறம் 2வது வாட்டி நீங்கள் ஷாம்பு போட்டு கழுவணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஹேர் டை நீங்கள் அப்ளை பண்ணப்ப ஒரு பர்டிகுலர் குவான்டிட்டி கொஞ்சமாக முடிக்கு உள்ளே போயிருக்கும், நிறைய குவான்டிட்டிக்கு முடிக்கு வெளியில தான் நிற்கும். இந்த முடிக்கு வெளியில இருக்கிற அந்த சாயம் சரியாக கழுவப்படவில்லை என்றால் உங்களுக்கு தோல் நோய்களோ இல்லது உங்களுக்கு தலைமுடி கொட்டுதலோ விரைவில் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளன. இதோட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த சோப்பு 2 தாட்டி, அதாவது சாதாரண தண்ணியில கழுவிடுறீங்க தலைமுடிய, அடுத்தது ஒரு தாட்டி சோப்போ ஷாம்புவோ போட்டு கழுவுறீங்க, 2வது தாட்டியும் சோப்போ ஷாம்புவோ போட்டு கழுவுறீங்க. அப்ப நிறைய தண்ணி செலவாகும். ஒரு பக்கெட் தண்ணி பத்தாது. அதனால ஹேர் டை தடவுற அன்னைக்கு, அதாவது நீங்க கேட்கலாம் ஹேர் டையை நான் நியாயப்படுத்துறேன்னா அப்படின்னு. ஹேர் டை தடவுறதை நான் நியாயப்படுத்தலை. ஆனால் அந்த ஹேர் டை தடவுறது இன்னைக்கு ஒரு வழக்கமான நடைமுறையாகி விட்டதன் காரணத்தினால் அதை தவிர்க்க முடியாது அப்படின்னு நிறைய பேர் அப்ளை பண்றப்ப அதை ஆபத்து இல்லாம எப்படி பயன்படுத்துறதுங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவோட நோக்கம். இப்ப பாருங்க, தலைமுடி 2 தாட்டி நீங்க சோப் போட்டு கழுவுனதுக்கு அப்புறமும் இன்னும் கொஞ்சம் சாயம் இருக்கும். நீங்க கேட்கலாம், இல்லையங்க தாட்டி நாங்க தண்ணி ஊத்துனப்பே தண்ணி கொஞ்ச நேரத்துல சாயம்லாம் போயிடுச்சு, அதுக்கப்புறம் சோப் போட்டோம், அதுக்கப்புறம் நீங்க சொன்ன மாதிரி 2வது தாட்டி சோப் போட்டோம் அப்படின்னு சொன்னா கூட அதுல இன்னும் கொஞ்சம் சாயம் ஒட்டி கொண்டு இருக்கும். அதனால கண்டிப்பாக 2வது நாள் பர்டிகுலரா லேடிஸ், ஏன்னா லேடிஸ்க்கு தலைமுடி நிறைய இருக்கும், அவங்களோட தலைமுடியில நிறைய சாயம் ஒட்டி இருக்கும். நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம் தலைமுடியில இருந்து வர்ற தண்ணி நல்ல கண்ணாடி மாதிரி இருக்கு, சாயம் இல்லைன்னு. தலைமுடி சாயம் எப்பயுமே ஒரே வாஷ்ல போகாது. குறைஞ்சது அதுக்கு 3 அல்லது 4 வாஷ் வேணும். 2வது நாளும், அதாவது இன்னைக்கு நீங்க தலைக்கு டை அடிச்சுட்டு குளிச்சிங்கன்னா 2வது நாள், அதாவது அடுத்த நாளுமே நீங்க கண்டிப்பாக தலைக்கு குளிக்க வேண்டும். இது பெரும்பாலும் பெண்கள் அதை செய்யறது இல்லை. முத நாள் டை அடிச்சு குளிச்சுட்டாங்கன்னா அடுத்த நாள் என்ன செய்வாங்க, தலைக்கு அடிக்கடி தண்ணி ஊத்துனா தலைமுடி கொட்டிடுங்கிற ஒரு நம்பிக்கையில தலைமுடியை விட்டுட்டு உடம்பு குளிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அந்த தலைமுடிக்கு தண்ணி படாம அப்படி குளிப்பாங்க. இது மிக மிக ஆபத்தான விஷயம், தோல் நோய்களை கொண்டு சேர்க்கும். எனவே டை அடிக்கிறவங்க முத நாள் எப்படி 3 தாட்டி நான் வாஷ் பண்ண சொல்லியிருக்கணும், அது மாதிரி அடுத்த நாளும் கண்டிப்பாக தலைக்கு ஷாம்பு போட்டு குளிங்க, பர்டிகுலர்லி லேடிஸ். இப்ப ஓரளவுக்கு நீங்க அந்த ஆபத்தை குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. புரிஞ்சிருச்சா? நன்றி.